ஜெயகுருதத்தா. நான் வந்து இன்றைக்கி ஜாங்கிரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஊற போட்டேன். உளுத்தம்பருப்பு வந்து இதால் 2 உளுத்தம்பருப்பு போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து அரைக்க போகிறேன். இது வந்து சர்க்கரை வந்து இதுக்கு 3 சர்க்கரை போட்டிருக்கேன். இதால் 3 சர்க்கரை போட்டுட்டு பால் வைக்கணும். இது வந்து 3 கண் வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றி விடுறேன். இதில் ஊற்றி விட்டு 3 சர்க்கரை போட்டிருக்கேன். 3 சர்க்கரை போட்டுட்டு 3 ஜலம் அதையும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த கேசரி பவுடர் போட்டிருக்கேன். கேசரி பவுடர் போட்டுட்டு இதை அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு இது வந்து காஞ்சி வைப்போம். சின்னதாக வச்சுட்டு அது பாட்டில் காஞ்சி வைப்போம். நான் இப்போ வந்து இந்த மிக்சியில் இதை உளுத்தம்பருப்பை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றத சொல்லி வச்சுருக்கேன். நான் அந்த உளுத்தம்பருப்பை ரெண்டு இவ்வளோ கல்லாட்டம் அரைக்கணும். இப்படி அரைக்கணும். அரைச்சி வழன்னு அரைக்கணும். இல்லைன்னாக்கா அது துணியில் விழாது. இதை வந்து இப்போது இந்த துணியில் போட்டிருக்கேன். இதில் எண்ணெயை வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வந்து இது மாதிரி சொல்லுவா, ஜாங்கிரி சித்துறதுன்னே சொல்லுவா. அப்பப்போ இதில் வந்து இந்த கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆப்ஷன் இருந்தானாக்கா அது வராது. அதுக்கோசரம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் போடணும். அப்போ தான் புதுசு போட்டால் தான் அது வந்து சரியாக வரும். அடுப்பை நிதானமாக வச்சுக்கணும். இல்லைனாக்கா தீனி போயிடும். இது இன்னும் ஒரு 2 பண்ணி இதை வந்து அப்படியே இந்த பாகை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கம்பி வர வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் காஞ்சிருக்கணும். இதை வந்து இப்படியே எடுத்து இதோட போடணும். இதான அடுப்பில் வைக்கணும். இல்லைனாக்கா ரொம்ப தீஞ்சு போயிடும். இது வந்து இப்படி வச்சுட்டு மறுபடியும் இதை புழியணும். இதை வந்து இப்போது இது நல்லா இந்த பாகை பிடிச்சிவிடும். இனிமேட்டு ஜாஸ்தி இது பண்ணாது. அதை எடுத்து இதை வைக்கணும். இதை வந்து அப்படியே சுட போட்டு அந்த பாகு சுட்டு இருக்கணும். இதுவும் சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி போட்டு அதை எடுத்தாக்கா இப்போ சூடாக சாப்பிட்றதுக்கு கரை நல்லா இருக்கும். கரை நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்ச நாள் அந்த சூடு பாகில் இருந்தாக்கா உள்ளெல்லாம் போயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். சுட பண்ணி அப்படியே சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இது எப்படி இருக்குன்னு பண்ணி பாருங்க, நீங்களும் ஒரு நாளைக்கு நல்லா பண்ணி பாருங்க.